ஒரு வசனத்தை வாச்சு நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். 1, 2, 3, 0. 1 சாமுவேல் 2:30. நீங்கள் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். அதனுடைய பின்பகுதி, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாலிப பிராயத்தில் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. தேவனை நீங்கள் கனம் பண்ணீங்கன்னா, தேவனே சொல்கிறாரு, நான் உங்களை கனம் பண்ணுவேன். என்னை நீங்கள் கனவீனம் பண்ணீங்கன்னா அல்லது என்னை அசட்டை பண்ணினீங்கன்னா நீங்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகப்படியான சோதனைகள் உண்டு. அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சண்டே கிளாஸ் மாதிரிக்க வாலிபர் மீட்டிங் வைக்கிறோம். வாலிபர்களுக்குன்னு ஒரு வருடாந்த கான்ஃபரன்ஸும் வைக்கிறோம். வர்ற வருஷத்தில் டிசம்பர் 26 28 வரைக்கும் கான்ஃபரன்ஸ். டிசம்பர் 26 to 28. நீங்கள் ஏற்கனவே போன வருஷம் பார்த்த மாதிரி இந்த வருஷமும் சந்தோஷப்பூர்ண நண்பருடைய குடும்பம் வர்றாங்க. அடுத்த வருஷம் வரமாட்டாங்க. அடுத்த வருஷம் அவங்க பிள்ளைய காலேஜுக்கு போகிறாங்க. ஓகே, சரி. இப்போ என்னென்னா, தேவன் உங்களை வேல்யூ பண்ணுறார். அதிகப்படியான சோதனைகள் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால தான் அதிகப்படியான கவனமும் உங்களுக்காக செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் தேவனை முழு இருதயத்தோடு கூட கனம் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக தேவன் உங்களை கனம் பண்ணுவார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் பார்க்குறோம், யாரெல்லாம் தேவனையும் அவருடைய வார்த்தையும் கனம் பண்ணுறாங்களோ அவங்கள கண்டிப்பாக கர்த்தர் கனம் பண்ணுறதை பார்க்க முடியுது. யார் கனவீனம் பண்ணுறாங்களோ அல்லது அசட்டை பண்ணுறாங்களோ அவங்க கனவீனப்பட்டு போகிறார். மேலே சொல்கிறேன், இந்த வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காக நாங்கள் ரொம்ப இறக்கப்படுறோம். ஏன்னா முன்பிருந்த காலங்களில் வாழ்ந்தவர்களை விட இந்த காலத்தில் வாழக்கூடியவங்களுக்கு உள்ள சோதனைகள் ரொம்ப அதிகம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இப்போ மீடியாக்கள் பின்னாடி டிவி, அந்த செல்ஃபோன் இதெல்லாம் வந்த பின்னாடி இன்னும் நிறையா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இப்படி நிறையெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் பற்றி ரொம்ப தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருமணம் பேசும் பொழுது இந்த பிள்ளைகள்லாம் இப்போ ரொம்ப விவரமாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணு பையன்கிட்ட கேட்டுச்சான், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்களான்ட்டு. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை ப்ரப்போஸ் பண்ணோடனே அவங்க போய் நோண்டி பார்த்துட்றாங்க, இவர் என்னென்ன இன்ஸ்டாகிராமில் இருக்காரா ஃபேஸ்புக்கில் இருக்காரான்னு பார்த்து அவங்க என்னென்னலாம் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க விளையாட்டாக செய்கிற சில காரியங்கள் எல்லாம் பின்னாடி அவங்களுக்கு எதிர்மறையான ஆதாரமாக கையங்களமாக மாற்றுறது மாதிரி இருக்கு. அதை நீங்கள் மறந்துருப்பீங்க. ஒரு சகோதரனுக்கு பெண் பார்த்தோம். அவர் கொஞ்ச நாள் வேறு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தார். அப்போ அந்த சர்ச்சில் உள்ள எல்டர் பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, அந்த தம்பி வேலை செய்கிற இடத்துல அவங்க குரூப்பாக பெண்கள் பையங்கள்லாம் நின்று ஃபோட்டோ கொடுத்து அதை ஸ்டேட்டஸில் வச்சுருக்காரு, நீங்கள் பார்த்துக்கலான்னு கேட்டார். ஸ்டேட்டஸுக்கே நான் போகிறதில்ல, எங்கே போய் ஸ்டேட்டஸில் நான் பார்க்கலையே அப்படின்னு. அவர் அந்த தம்பி, நல்ல தம்பி பிரதர், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன நல்ல தம்பின்னா அதை ரிமூவ் பண்ணியிருக்க வேண்டியதானே. சரி, ஏதோ தற்செயலாக வச்சுட்டாரு ஏதோ அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணியிருக்க வேண்டியானே, அதையும் வச்சுருக்காருப்ப. ஆனால் உண்மையிலேயே அவர் வேணும்னு வைக்கலை, அப்போ வச்சுருந்துருக்காரு, மறந்துட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ணக்கூடியதான நிறைய காரியங்கள் உங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரமாக சேரும். ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் நீங்கள் பப்ளிக் டொமைனில் போஸ்ட் பண்ணக்கூடிய யூடியூப்பில், டிக்டாக்ல அல்லது ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதிக்கிறங்க. அதில் பூரா நீங்கள் இப்போ விளையாட்டாக பண்ணக்கூடிய, வேடிக்கையாக பண்ணக்கூடிய அல்லது ஒரு சாகச முயற்சியாக பண்ணக்கூடியதான எல்லாமே நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் அதிலேருந்து கூட வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அது இப்போ பெர்மனண்ட் ரெக்கார்ட் மாதிரிக்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அது பாதிக்க முடியும். ஜாக்கிரதை. இன்னொரு காரியம் என்னென்னா,
என்னை கனம் பண்ணுவர்களே தேவன் கனம் பண்ணுகிறாருங்கிறார்ல. நம்ம வந்து இந்த 2 வேல்யூ சிஸ்டம் இருக்குது உலகத்தில். உங்களுக்கும் தெரியாதுல்ல, எல்லாருக்குமே தெரியும். உலகம் மதிக்கக்கூடியதான ஒன்று, தேவனுடைய பார்வையில் கனம் பெறக்கூடிய ஒன்று. உலகம் எதையெல்லாம் மதிக்குது சொல்லுங்கள், நானே பேசிட்டுங்க சொல்லுங்கள். உலகத்தில் எதுக்கெல்லாம் மதிப்பு இருக்குது சொல்லுங்கள்? பணம், அப்புறம் சொல்லுங்கள், அப்புறம் படிப்பு, அப்புறம் சொல்லுங்கள், பதவி, அப்புறம் சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள். அழகு இல்லையா? சரி, அப்புறம் நகை, அலங்காரம், பொட்டு, பூவு, மேக்கப்பு இல்லையா? இது ஒரு விதமான வேல்யூ சிஸ்டம். உலகம் வந்து மதிக்கிறது என்னென்னா பொன்னையும், அதாவது நகையையும், அலங்காரத்தையும், அழகையும். இன்னும் வேறு என்னென்னலாம் உலகம் மதிக்குதுன்னா, நம்ம ஜாதியை மதிக்குது, அழகை மதிக்குது, பதவியை மதிக்குது, பவர், அதிகாரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, உலகத்தில் மனிதர் மத்தியில் அவங்களுக்குள்ளதான ஒரு ஆதரவான ஜனங்கள், உங்கள் சொந்த பந்தங்கள் ரொம்ப வசதியாக இருந்தாங்கன்னா அது இட் ஃபார்ம்ஸ் அ ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஆக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கௌரவமாக நினைக்குது. ஒன்றும் தேவன் எதை பெருசாக நினைக்கிறாரு சொல்லுங்க? தேவனுடைய பார்வையில் எதெல்லாம் பெருசு? கேட்கல எனக்கு. தாழ்மை, அப்புறம் சொல்லுங்க, தாழ்மை, அப்புறம் தேவன் எதை மதிக்கிறார்? கேட்கல. என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல், அப்புறம் சத்தமாக சொல்லுங்க. கீழ்ப்படிதல், அப்புறம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை, அன்பு, இரக்கம், தாழ்மை, பரிசுத்தம், நீதி. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீதி, சமாதானம், இதெல்லாம் வந்து தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. உலகத்தினுடைய பார்வையில் மேன்மையாக எண்ணப்படுவதெல்லாம் தேவனுடைய பார்வையில் இது எங்கே இருக்கு வசனம் தெரியுமா? லூக்கா 16 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 16 சொல்லிட்டேன், அதுக்கடுத்த வசனம் சொல்லுங்க. வாசிங்க. லூக்கா 16:15 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். என்ன மை கேட்கவே இல்லை, ஆன் பண்ணியிருக்கா? வாசிங்க. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இப்போ all things great in the eyes of men are all abominations in the eyes of God. Your pretense brings you honor from the people, but it is an abomination in the sight of God. அப்போ இந்த உலகத்தில் மேன்மையாக எண்ணப்படக்கூடியதான காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கு. தேவனுடைய பார்வையில் மேன்மையாக எண்ணப்படுவதெல்லாம் உலகத்தின் பார்வையில் அற்பமாக எண்ணப்படுகிறது, அருவருப்பாக இல்லை. அதை அவர் அசட்டை பண்ணுகிறார்கள். இப்போ தேவன் என்ன சொல்கிறார்னா, யாரெல்லாம் வந்து தேவனுடைய நீதியையும் தேவனுடைய வார்த்தையையும் தாழ்மை, அன்பு, இரக்கம், இது மாதிரி நற்குணங்களை யாரெல்லாம் வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்க தேவனை கனம் பண்ணுறவங்க, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுறவங்க. இப்போ தேவனுடைய வார்த்தையில் ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னா, ஐயோ நான் எப்படி இது அதுக்கு விரோதமாக நான் எப்படி செய்கிறது? யோசேப்பு அப்படி தான் தேவனை கனம் பண்ணார். நான் இவ்வளவு தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பயப்படாமல் இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு பாவம் செய்கிறது எப்படி என்று விலகி ஓடினான். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 39:10 இருக்கு. ஆனால் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15-16 வாசிப்போம். வாசிங்க. 1 யோவான் 2:15-16. 1 யோவான் 2:15-16 வாசி. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
பாருங்க, இப்போ உலகத்தில் உள்ளவைகளில் நீங்கள் அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. ரெண்டுக்கும், உலகத்துக்கும் தேவனுக்கும் பிரியமாக இருக்க முடியாது. ஒன்று உலகத்தில் அன்பு கூறலாம், அல்லது பிதாவின் இடத்துல அன்பு கூறலாம். எனக்கு ரெண்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்க முடியாது. ஒன்று இது இல்லை அது, ரெண்டில் ஒன்று தான். ஒன்று அனலாக இருக்கணும், இல்லை குளிராக இருக்கணும். ஒன்று உலகத்தில் அன்பு கூறணும், இல்லை தேவனிடத்தில் அன்பு கூறணும். ஆனால் நம்முடைய மனது எப்படி தோணுதுன்னா, இதில் என்ன பாவம் இருக்குது, கொஞ்சம் உலகம் கொஞ்சம் தேவனை அப்படி வச்சுக்கிட்டேன். நான் இப்போ முதல்ல சொன்னேனே உலகத்தில் உள்ளது அப்படின்னு, அதில் ஒரு இன்பம் இருக்குதான்னு கேட்டால் இன்பம் இருக்குது. அதான் நம்ம வந்து எபிரேயர் 11:24 வாச்சோம்னா, மோசே அது குறித்து சொல்லும்போது இங்கே என்ன எழுதியிருக்கிறாக்கும், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்துன்னு வாசிக்கிறோம். பாவத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது, குடிக்கிறவனுக்கு அதில் ஒரு இன்பம் இருக்குது, சாப்பிட்றதுல இன்பம் இருக்குது, உடுத்துறதுல இன்பம் இருக்குது, ஆண் பெண்கள் பழகிறதுல இன்பம் இருக்குது, சும்மா சேட் பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல, சிரிக்கிறதில்ல, அரட்டை அடிக்கிறதில்ல. அதே மாதிரி காரியங்கள்லாம் சினிமாவில் கவர்ச்சியாக அல்லது ஆபாசமான படங்களை பார்க்குறது, டர்ட்டி ஜோக்ஸ், அதாவது ஒரு இருபொருள் படும்படி ஜோக் அடிக்கிறது, இதுகளெல்லாம் வந்து ஏதோ ஒரு இன்பம் இருக்குது தற்காலிகமாக கொஞ்ச நேரம். ஆனால் அது நிச்சயமாக பாவத்தினால் வரக்கூடிய சந்தோஷம். அது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல, சும்மா தற்காலிகமாக கொஞ்ச நேரம். ஆனால் அது உங்களுடைய இருதயத்தை பாதிச்சிடும், உங்கள் ஆத்மாவை பாதிச்சிடும். அதனால தான் தேவன் எச்சரிக்கிறார். தேவனுக்கும் உலகத்துக்கும் பிரியமாக இருக்க முடியாது. ஒன்று தேவனை நேசிக்கணும், உலகத்தை வெறுக்கணும், இல்லை உலகத்தை நேசிக்கணும், தேவனை வெறுக்கணும். உலகமெல்லாம் பொல்லாங்கனுக்குள், சொல்லுங்கள், உலகமெல்லாம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கு. உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அப்போ உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியதான அதிபதியாக இருக்கக்கூடிய பிசாசனுடைய ஆளுகையில் இருக்கிறது எல்லாமே பொல்லாங்காய் இருக்கிறது, பொல்லாங்கனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. அப்போ நாம் வந்து உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் உலகத்தில் உள்ளதில் அன்பு கூறக்கூடாது. நீங்கள் தண்ணியில் தாமரை கிடக்கும் பார்த்தீங்கன்னா, தாமரை இலைக்கு கீழே தண்ணி இருக்கும், தண்ணியில் தான் தாமரை இலை கிடக்கும். ஆனால் தாமரை மேலே தண்ணி வந்துச்சுன்னா சரி ஓடி போயிடும். போட்டு வந்து கடலில் தண்ணியில் தான் போக முடியும், மணலில் போக முடியாது. ஆனால் அந்த தண்ணி வந்து போட்டுக்குள்ளே வந்துச்சுனாக்கா போட் எங்கே போயிடும்? கடலுக்குள்ளே போயிடும், தண்ணிக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் நம்ம உலகத்தில் தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் உலகம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. இப்படி தான் நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உறவினருடைய விசேஷங்களுக்கெல்லாம் போகிறீங்க. அந்த உறவினர்கள் அல்லது நண்பர்களுடைய விசேஷத்துக்கு போகும்போது அவங்களுடைய ஆடை அலங்காரங்கள், நகை அலங்காரங்கள், அங்கே வந்து உள்ள ஆடம்பரமான எல்லா காரியங்களும் இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட் ஆன் யூ. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக அங்கே போய் அந்த காரியங்களில் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு அதன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். அதுதான் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். இப்போ காலையில் ஒரு பிரதர் ஷேர் பண்ணும்போது சொன்னார், அதாவது நாம் எவ்வளோக்கு எவ்வளவு வந்து பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியப்பட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பரிசுத்தமாகவே மாட்டோம். ஆனால் பாவியோடு சஞ்சரிக்கிறவன் நாசம் அடைவான்னு எழுதியிருக்கு. நீங்கள் பாவ பழக்க வழக்கமுள்ள உங்கள் நண்பர்களோடு கூட பழகினீங்கன்னா உங்களை அறியாமலே அது உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடும். ஏன்னா அது எல்லாமே வந்து அவ்வளவு தூரமான மோசமான ஈர்ப்பு உள்ளது. உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, உடல் ஆரோக்கியமான ஒரு நபரோடு கூட நீங்கள் ஒட்டி உறவாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வியாதி போய் உங்களுக்கு சுகம் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு வியாதியஸ்தரோடு கூட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக வியாதி. அது என்னங்க இது மட்டும் வருது, அது மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? அதுதான் இயற்கை. எவ்வளோதான் நீங்கள் பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியப்பட்டாலும் பாவத்தில் விழாதபடி வேணால் ஒரு பாதுகாப்பு இருக்கலாம் ஒழிய. ஒரு காலையில் ஒரு சகோதரர் சொன்னார், நீங்கள் வந்து பாவிகளோடு சஞ்சரிக்கும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நாசமடைவீங்க அல்லது மோசம் போயிடுவீங்க. ஆனால் பரிசுத்தவான்களோடு கூட சஞ்சரிக்கும் போது நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, மோசம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப. உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒரு 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்படாதவர். இந்த 4 பேரும் வந்து உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள்னு வச்சுங்களேன். அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குனாக்கா, அவங்க ஒருத்தல், விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது,
ஒருவேளை இந்த ரட்சிக்கப்படாத நபர் அங்கே இருக்கிறாருன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார் ஒரு வகையில். ஏன்? அவங்க சண்டை போட மாட்டாங்க, இவர் ஏதாவது எடுத்துக்கிட்டாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க இவர் ஏதாவது ஒன்று செய்கிறாருன்னா அவங்க கொஞ்சம் பொறுத்து போயிடுவாங்க. ஸோ அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சுயத்தில் என்ன செய்யலாம், அப்படியே சுயநலத்தில் வளர்ந்துக்கிட்டே போகலாம். ஆனால் கண்டிப்பாக அவருடைய பாவ வழிகளுக்கு இவங்க ஒத்து போக மாட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு 4 பேர் வந்து சுயநலம் உள்ள மோசமான ஆளுகள், ஒருவர் மட்டும் நீதிமான விரும்புகிறாரு. எப்படி இருக்கும்? இங்கே கம்ஃபர்டபுளாகவே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க சுயநலம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இவங்களுக்கு இடையூறாக தான் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும். அதனால் நீங்கள் உலகத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களோடு கூட எப்படியாவது ஒத்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கும் நீங்கள் மோசம் போயிடுவீங்க. அதனால் நான் வந்து பாருங்கள், இப்போ உடை விஷயத்தில் சொல்கிறேன். வேதத்தில் உடையை பற்றிலாம் எழுதியிருக்கா, நகையை பற்றி எழுதியிருக்கான்னு கேட்டால், நான் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வாட்ச் காமிக்கிறதுக்காக. இதெல்லாம் தெரியுமா எல்லாருக்கும்? இது என்னது? இது துருத பைபிள். துருத பைபிளில் உள்ள ஒரு இதை வாசிக்கிறேன். இந்தாங்க ஐரி வாசிப்பான். இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சோங்க, நீங்கள்லாம் வாசி. 16ஆம் வசனத்துக்கு விளக்கு இருக்குல்ல, அந்த மேலே மஞ்சள் கலர் அடிச்சிருக்கேன், அதுலேருந்து வாசிங்க பார்ப்போம். 16, 15க்கு அடுத்து சத்தமாக வாசிங்க, மைக்கில் பார்ப்போம். மாற்றி மாற்றி கூட வாசிங்க. All young sisters should lead. எசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நீங்க உங்க பைபிள் எடுத்து வாசிங்க. And be warned, the Lord says that he will judge the women who minds along with noses in the air, tinkling the bracelets on their ankles, and with wanton eyes that rove among the crowds to catch the glances of the men. அர்த்தம் சொல்லுப்பா. சொல்லுப்பா. Bracelets. சொல்லு, தெரிஞ்சே சொல்லு, அப்படியே வேர்டு சொல்ல வேண்டாம், சும்மா சுருக்கமா சொல்லு. சரி, தமிழ்ல பைபிள வாசிங்க ஒருத்தர். 16ஆம் வசனம் வாசிங்க. அது வந்து சாக் எழுதுனது த்ரூ த பைபிள் விளக்கம். சியோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து. சியோன் குமாரத்திகள்னா ரட்சிக்கப்படாதவங்க கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்க, சபையில் உள்ள சகோதரிகள், அப்படி எடுத்துங்க. வாசிங்க. சியோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மருட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து, தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். போதும். இது யாரு எழுதி வச்சிருக்காங்கன்னா, எசாயா தீர்க்கதரிசி மூலமா அந்த காலத்துல தேவன் எழுதி வச்சிருக்கார். சியோன் குமாரத்திகள் அப்படின்னா விசுவாசிகள், அப்படி வச்சுங்களேன். விசுவாசிகளாகிய குமாரத்திகள் என்ன செய்றாங்க? தே ஆர் ப்ரௌட், அவர்கள் பெருமையாக இருக்கிறார்கள். அண்ட் வாக் வித் ஹெட்ஸ் ஹெல்ட் ஹை, அப்படியே தலை நிமித்தி நடக்கிறாங்க. நம்ம பாரதியார் பண்ணார்ல, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர். அதெல்லாம் இல்லையோ இப்ப? சரி, அதாவது நிமிர்ந்த நன்னடை, அதெல்லாம் வந்து தமிழ் பண்பாட்டில் ரொம்ப பெருமையாக பேசப்படுது. ஆனால் கலாச்சாரத்தில் அது வந்து மோசமாக தான் பேசப்படுது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தலை நிமிர்த்தி நடக்கிறாங்க, பெருமையாக இருக்கிறாங்க. செடக்டிவ் ஐஸ் அப்படின்னா, அதாவது இச்சையை தூண்டக்கூடிய, செடியூசிங், இச்சையை தூண்டக்கூடியதான ஒரு பார்வை. அவங்க பார்வையிலே அப்படியே. விங்கிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? WINK என்னது? கண்ணடிக்கிறது இல்லையா? விங்கிங் வாங்கல்ல, இப்படி வாங்கல்ல, அது என்னது? அது விங்கிங், WINK. அதுதான் இங்கே எழுதியிருக்கு. செடக்டிவ் ஐஸ் அப்படின்னா கண்ணுனால வந்து ஒரு மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு பார்வை, அல்லது மற்றவங்களுடைய இச்சையை தூண்டக்கூடியதான ஒரு பார்வை. அப்புறம் வாசிங்க அடுத்து. ஒய்யாரமாய் நடந்து, மின்சிங் ஸ்டெப்ஸ்ன்னு எழுதியிருக்கு. ஒய்யாரமாய் நடந்து, நடை அப்படி ஒய்யாரமா. அப்புறம் தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். டிங்கிள் த பேங்கிள்ஸ் அண்ட் தர் ஃபீட், கொலுசு இல்லையா? காலில் சலங்கைன்னா என்னது? அந்த சலக்குன்னு போட்டுக்கிட்டு வருவாங்கல்ல. இப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, சபையில் உள்ளவங்களும் இது மாதிரிக்கு இருக்க முடியும். அப்படி இருக்கிறதெல்லாம் தேவனுடைய பார்வையில் பிரியமானதே கிடையாது. உங்களுடைய பார்வை, உங்களுடைய நடை, உங்களுடைய
நீங்கள் நடந்து செல்லக்கூடிய முறை எல்லாமே தேவன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. பாருங்க, அது எப்படி பட்டியல் போடுறாரு பாருங்க. அதுக்கு அடுத்து வாசிங்க. நீங்கள் அதில் த்ரூ த பைபிள் வாசிங்கப்பா. நிறுத்தி வாசிங்க, நிறுத்தி நிதானமா. எனக்கெல்லாம் இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாது கொஞ்சமா, அதனால மெதுவா மெல்ல. The Lord will stripe away their ornaments, necklaces, bracelets, veils of shimmering நெக்லஸ்னா என்ன? கழுத்துல போடுறது. பிரேஸ்லெட்னா கையில கட்டுறது. அப்புறம் ankle chains, headbands, earrings, and other rings, jewels, party cloths, necklaces, caps, and ornate combs, their purses, handbags, and the mirrors. ஹேண்ட்பேக்ஸ்லாம் அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். அப்போ ஹேண்ட்பேக்ஸ் இருந்துச்சானே தெரியல. எஸ்ஐயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் அப்போவே பட்டியல் போட்டு எழுதி வச்சிட்டாரு, எதிர்காலத்தில் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு. நமக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. வாசிங்க தமிழில், நீங்கள் தமிழ் உள்ளவங்க வாசிங்க. அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும், சிலம்புகள்னா காலில் போடுறது கொலுசு, சுட்டிகளையும், பிறை சிந்தாக்குகளையும், ஆரங்களையும், அஸ்த கடகங்களையும், தலை முக்காடுகளையும், சிரபூஷணங்களையும், பாதரசங்களையும், மார்க்கச்சைகளையும், சுகந்த பரணிகளையும், சுகந்த பரணிகள் என்ன தெரியுமா? பெர்ஃப்யூம் பாக்ஸஸ், சென்ட் பாட்டில், சென்ட் பெர்ஃப்யூம் பாக்ஸ் இல்லையா? அடுத்து தாயித்துகளையும், மோதிரங்களையும். தாயித்து இப்போ பசங்களாம் நிறைய கட்டுறாங்க, கலர் கலராக கட்டுறாங்க. சரி, அப்புறம் ஃபிங்கர் ரிங்ஸு, நோஸ் ரிங்ஸு. நோஸ் ரிங்லாம் இப்போ அவ்வளோ யாரும் போகிறது இல்லைல்ல, மூக்குத்திகள். சரி, அடுத்து வினோத வஸ்திரங்களையும், சால்வைகளையும், போர்வைகளையும், குப்பிகளையும், கண்ணாடிகளையும். கண்ணாடி இப்பெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு அப்படி எடுத்து தலையில் முடி இருக்கிற வரைக்கும் அப்படி பார்ப்போம். அப்புறம் போன பின்னாடி அப்படி. அதனால் சாக்கு தான் சொல்லுவார், ரொம்ப பணம் வச்சுருக்கவங்க ஊதாரித்தனமாக செலவழிப்பாங்க, எனக்கெல்லாம் கொஞ்சம் தான் முடி இருக்குது, அதனால் கொஞ்சம் சிக்கனமாக பார்த்துக்கிறேன் அது மாதிரிக்க. அதனால் முடி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டு அப்படி இப்படி சிமிட்டிக்கிறது, அதெல்லாம் போயிடுச்சுன்னா. அதான் அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காரு பாருங்க, கண்ணாடி பாருங்க, ஹேண்ட் மிரர்ஸ்ன்னு எழுதியிருக்கு. ஹேண்ட் மிரர்ஸ், கை கண்ணாடி. கண் கண்ணாடி தான் நமக்கு தெரியும், அங்கே சுவத்தில் மாற்ற இதை மிரர்ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன எழுதியிருக்குன்னா ஹேண்ட் மிரர்ஸ். இப்போல்லாம் மணி பர்ஸுக்குள்ளேயே ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டு அப்படியே லிப்ஸ்டிக் வச்சுக்கிட்டு அப்படிலாம் வந்து அலங்காரம் பண்ணுறீங்களே எழுதுறா இருப்பாங்க. அடுத்து என்ன எழுதியிருக்கு? அண்டர் கார்மெண்ட்ஸ், டர்பன்ஸ் அண்ட் வெயில்ஸ், சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும். போதும் இதில் வாசிங்க, த்ரூ த பைபிள் வாசிங்க, நிறுத்தி வாசிங்க. Does the Lord observe such minute details in a woman attire? Such minute details, இப்படிலாம் நுணுக்கமா தேவன் பார்க்கறாரா? பிரதர் எழுதுறாரு, சாக் பிரதர், இப்படிலாம் நுணுக்கமா தேவன் பார்க்கறாரா? such minute details, உங்களுடைய ட்ரெஸ்ஸை பத்தி, உங்களுடைய ஆபரணங்களை பத்தி. எஸ், வாசிங்க. He certainly does. God is. He certainly does என்ன அர்த்தம்? நிச்சயமா பார்க்கிறார். எதை பார்க்கறாரு? சல்லாவையும் பார்க்கறாரு, குல்லாவையும் பார்க்கறாரு, கொலுசையும் பார்க்கறாரு, அப்புறம் கண்ணாடியும் பார்க்கறாரு. அதான் வாசிங்க. God is very interested in the way his daughters dress. அவருடைய பிள்ளைகள் எப்படி ட்ரெஸ் பண்றாங்க குறித்து தேவன் வந்து ரொம்ப அக்கறையா இருக்கிறாரு. அடுத்து He wants Christian women to dress modestly and never in such a way as to tempt men. அதாவது ஆண்களை, அதாவது எதிர்பாலியரை கவர்ந்து இழுக்கும்படிக்கு உடை உடுத்த கூடாது என்பதில் தேவன் மிக அக்கறையா இருக்கிறாரு. அடுத்து வாசிங்க. The Holy Spirit exhorts women to be sensible in the way they dress. அதாவது பரிசுத்த ஆவியானவர் பெண்கள் உடை உடுத்தக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஞானமா இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புறாரு, பரிசுத்த ஆவியானவர் விரும்புறாரு. Christian women should be noticed for being kind and good and not for the way they fix their hair or because of their jewels or fancy clothes. தமிழ்ல சொல்லுப்பா, அதுல உள்ள சொல்லுப்பா. 1 Timothy தமிழ்ல சும்மா சொல்லு. கிறிஸ்டியன் உமன் should be noticed for. கிறிஸ்தவ பெண்கள் எதுக்கு? Dress இல்ல, Dressக்காக இல்ல, கைண்டாவும் இருக்கணும். கைண்டாவும் இருக்கணும்னா நான் கைண்டுன்னா இங்கிலீஷ் தானே, தமிழ்ல சொல்லுங்க. பெண்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப சாந்தமா. சாந்தமா. சாந்தனா ஜென்டில்னஸ், கைண்டுனா தயவா இருக்கிறது. அடுத்து
ஹேரை வந்து முடிய வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண. ஃபிக்ஸ் பண்ணுறதுனா எப்படி? முடியை வந்து நீங்கள் ஒரு அடக்க ஒடுக்கமாக நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணணும். அடுத்து ஜுவல்ஸ்னாலயோ இல்ல கிளாத்னாலயோ ட்ரெஸ்னாலயோ ட்ரெஸ்ஸுன்னா அது தமிழில் ஒன்றும் இல்லையா? ஆடைனால. சரி. நம்ம பிள்ளைலாம் நீ வரக்கூடிய காலத்தில் தமிழ் மறந்து வரும் போல இருக்கு. இவங்கெல்லாம் தமிழ்னு கத்த வேண்டியதுதான். இப்போல்லாம் அந்த தமிழ் இங்கிலீஷ் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. சரி, அதாவது பெண்கள் உடுத்தக்கூடிய உடைகளை குறித்து இங்கே எழுதியிருக்கு, ஆண்களை குறித்து எழுதலை. ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் இங்கேருந்து போனோம்னா ஒரு பையனுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் சொன்னால், கொஞ்சம் சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க தம்பின்னு. அவர் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் சேவ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் முடி வளர்ந்துக்கிட்டோம்னா. எல்லாரும் வந்து வளர்ந்த முடியை சேவ் பண்ணி தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னன்னாக்கும், ஐயோ நான் சேவ் பண்ணிட்டேன், கொஞ்சம் பொறுங்க முடி வளர்ந்துக்கிட்டோம், ஏன்னா புல் முளைக்கட்டும், கொஞ்சம் மொட்டையாக தெரியுது, கொஞ்சம் பசுமையாக புல் முளைச்சா தான் கொஞ்சம் பசுமையாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ஃபேஷன் அப்படி மாறிப்போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டு whom you do that, எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க? ஆண்கள் பெண்களை கவர்வதற்கும் பெண்கள் ஆண்களை கவர்வதற்கும் உலகத்தினுடைய அந்த காரியங்களை, மாயையான கவர்ச்சியான எல்லாத்தையும் வந்து நம்ம காப்பி அடிக்க விரும்புகிறோம். இப்போ நீங்கள் ரோமருக்கு எழுதின நிறுவம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை லிவிங் பைபிள் வச்சுருக்கீங்களா யாராவது? இங்கே லிவிங் பைபிளில் போடுங்களேன். ரோமர் 12:2 போடுங்க, அதை கொடுத்துருங்க. ரோமர் 12:2 வாசிங்க. இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க. இங்க இருக்கவங்க யாராவது இங்கிலீஷ் தெரியுமா? வாசிங்க வாசிங்க. Don't copy the behavior and customs of this world, but be a new and different person with a fresh newness in all you do and think. Then you will learn from your own experience how his ways will really satisfy you. தமிழ்ல சொல்லுங்க. Really satisfy you. தமிழ்ல சொல்லுங்க. Don't copy the behavior and customs of this world. இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களை என்ன செய்யாதீங்க, நீங்க காப்பி பண்ணாதீங்க. டோன்ட் காப்பி தி கஸ்டம்ஸ், வழக்கங்கள், பிஹேவியர், அவர்களுடைய நடத்தை முறைகள், அதுகளெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, அவங்கள பார்த்து நீங்க காப்பி அடிக்காதீங்க. அப்புறம் எழுதியிருக்கு, பி அ நியூ அண்ட் டிஃப்ரெண்ட் பர்சன் வித் அ ஃப்ரெஷ் நியூனஸ் இன் ஆல் யூ டூ ஒன் திங். நீங்க நினைக்கிறது செய்யறது எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசமான புது நபரா நீங்க இருக்கணும். அப்படின்னா உலகத்தில் உள்ளவங்க செய்யறதை நீங்க காப்பி அடிக்காதீங்க. அவங்க என்ன மாதிரிலாம் வந்து திருவள்ளுவரே அந்த காலத்தில் சொன்னார், மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன். திருக்குறளும் படிக்க மாட்டீங்களா? பைபிள் தான் படிக்க மாட்டீங்க, திருக்குறளும் படிக்க மாட்டீங்க. என்ன சொன்னாரு? வலித்தலும் மலித்தலும் வேண்டாம். அதாவது நீட்டை வளர்க்கறது, மொட்டையடிக்கு இதெல்லாம் வேண்டாம், உலகம் பழித்ததை ஒழித்து விடுங்கன்னாரு. ஆனால் இங்கே நமக்கு வேதம் என்ன சொல்லுது? தேவனுக்கு எது பிடிக்கலையோ அதை என்ன செஞ்சிரு, நீ ஒழித்து விடு. பி ஏ டிஃப்ரெண்ட் பர்சன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காம வித்தியாசமான ஆளா நீ இருக்கப்பாரு. பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 15 to 17 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா என்ன எழுதியிருக்கு? கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதான் இங்க எழுதியிருக்கு, பி அ டிஃப்ரெண்ட் பர்சன், நியூ பர்சன். சரி, அடுத்து அதை போடுங்க. Then you will learn from your own experience how his ways will really satisfy you. அப்பொழுது அவருடைய வழிகள் எப்படி உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கண்கள்னால பார்க்கும் பொழுது எதெல்லாம் கவர்ச்சியாக இருக்கிறதோ, எதெல்லாம் உலகத்துல மதிக்கப்படுகிறதோ, அது மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணணும், அது மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அது மாதிரி முடி வளர்க்கணும், முகத்தை சவரம் பண்ணணும், அல்லது அவங்க என்னென்ன மாதிரிலாம் ஸ்டைலாக பேசுகிறாங்க பழகுறாங்க அது மாதிரிக்க உலகத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, என்னடா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லையாடா அப்படின்னு ஒரு கேவலமாக பேசுவான். அது அவனுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால், நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருந்தால், அதெல்லாம் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கோடு கொடுப்பாங்கல்ல, 1 கோடு 2 கோடு 3 கோடு.
ஆனால் இது பூராமே வந்து தேவனுடைய பார்வையில் பூரா கருப்பு கோடு. அவனுக்கு வெள்ளை கோடாக கொடுப்பேன். நீங்கள் இங்கே வெள்ளை கோடு வாங்க இங்கே வந்து கருப்பு கோடாக விழுந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உலகத்தின் பார்வையில் மேன்மையாக எண்ணப்படுவதெல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? அபாமினேஷன்ஸ். அபாமினேஷன்னா அருவருப்புன்னு அர்த்தம். அப்போ உலகம் எதை மேன்மையாக எண்ணுதோ அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. தேவன் எதை மேன்மையாக எண்ணுகிறாரோ அது உலகத்தின் பார்வையில் அற்பமும் குப்பையுமாக எண்ணப்படுகிறது. நீங்கள் நகையை வந்து கழட்டிட்டு ஊருக்குள்ளே போனீங்கன்னா உலகம் வந்து உங்களை குப்பையாக நினைக்கும், அற்பமாக நினைக்கும். ஈவன் சொந்தக்காரர்கள் உங்களை சொந்தம்னு சொல்லி கூட வெட்கப்படுவாங்க. நீங்கள் நிறையா நகையை அள்ளி போட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேசித்தனம் பண்ணுற, விபச்சாரம் பண்ணக்கூடிய அல்லது வந்து தப்பு தண்டால் பண்ணி நேர்மையற்ற முறையில் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கக்கூடியவங்கள கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே முதல் மரியாதை கிடைக்கும். ஏன்? அந்த மரியாதை உங்களுக்கு அல்ல, நீங்கள் போட்டிருக்கிற. ஆமாம். ஆக உலகம் வந்து இன்னைக்கு பணத்தையும் நகையையும் அழகையும் ஜாதியையும் பதவியையும் மதிக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒரு மதிப்பும் கிடையாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் உலகத்துக்கு பிரியமாக இருக்க விரும்பினா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமாக இருந்தால் உலகத்துக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ நீங்கள் ரெண்டுக்கு நடுவில் கொஞ்சம், அதான் ஒருத்தர்கிட்ட ஒரு பையன்கிட்ட கேட்டாராம், நீ வந்து எப்பா லாசருடைய ஓமையை சொன்னாராம். சொல்லிட்டு வந்து நீ வந்து லாசரு போல இருக்கிறியா, அந்த பணக்காரனை போல இருக்க விரும்புறியான்னு கேட்டாராம். அவன் ரொம்ப புத்திசாலி சொன்னானா, இந்த உலகத்தில் நான் பணக்காரனை போல இருக்க விரும்புகிறேன், அங்கே லாசருவை போல இருக்க விரும்புகிறேன்னு சொன்னானா. இதுதான் ஒத்த வேஷம் தெரிக்கிறது. எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும். கொஞ்சம் வந்து அப்படி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிச்சுக்கிறேன். படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸினுடைய சர்க்கிளில் வந்து கொஞ்சம் அப்படி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிச்சு அவங்க எதெல்லாம் மதிப்பாங்களோ அது மாதிரி நான் என்னை அலங்காரம் பண்ணிக்கிறேன், அது மாதிரி உடுத்திக்கிறேன், அப்படி பண்ணிக்கிறேன். அவங்களோட கூட சேர்ந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறேன். இங்கே வந்தாச்சுன்னா சபையில் அல்லது பரிசுத்தவான்க மத்தியில் வரும்போது அவங்களுக்கு ஒத்தார் போல் நான் வந்து அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இது மாதிரி வேஷம் போட்டு நான் வந்து இங்கேயும் இதெல்லாம் முடியவே முடியாது. அதனால் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துங்க. தேவனுடைய வழியில் நடக்க விரும்புகிறீங்களா, உலகத்தின் வழியில் நடக்க விரும்புகிறீங்களா? ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு. நீ வெது வெதுப்பாக இருக்கணும்னா ரெண்டே மிக்ஸ் பண்ணால் வெது வெதுப்பாயிரும். ஒன்று அனலாக இருக்கும், ஒன்று குளிராக இருக்கும். ரெண்டே மிக்ஸ் பண்ணால் என்னாகும்? வெது வெதுப்பாக வந்துடும். இப்படி நீ வந்து ஒரு காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியன் லைஃப் வாழணும்னு நினச்சின்னா, அதாவது ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய உலகத்தானாவும் இல்லாமல் தேவனுக்குரியவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கலப்படமாக நீங்கள் வாழ விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக தேவன் உங்களை வாந்தி பண்ணி போடுவார். அதான் இங்கே என்ன எழுதிருந்துச்சு முதல்ல நான் சொன்ன வார்த்தையில், தேவன் தன்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவார். நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய இருதயத்தை தான் தேவன் பார்ப்பார். இருதயத்தை தான் தேவன் பார்ப்பார். பாருங்க, எரேமியானுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. எரேமியா 17 9-10 வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவர்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி, பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும், தக்கதைன்னு வாசிக்க கூடாது, தக்கதை கொடுக்கும்படி, தக்கத்தா தமிழ் அப்படி இல்லை, தக்கதை. அந்த அந்த வார்த்தை வந்து அவர்களுக்கு அதுக்கு சூட்டபிள், ஐ வில் ரிவார்ட் சூட்டபிளி, அந்த மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். வாசிங்க. தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளேந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். பாருங்க, இங்க என்ன எழுதியிருக்கு? ஒவ்வொரு மனிதனுடைய செய்கைகளுக்கு கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி அவர் என்ன செய்யறாராம்? கிரியையும் செய்யையும் பார்க்கல, எதை பார்க்கிறாரு? I the Lord search the heart, I test the mind. எதுக்கு? Even to give to each man according to his ways, according to the results of his deeds. அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறதுக்கு அவன் கிரியை பார்க்கல, அவன் இருதயத்தை பார்க்கிறேன். அவர் உள்ளான இருதயத்தினுடைய நினைவுகளை பார்க்கிறேன். மெய்யாகவே நீங்க உங்களுடைய உள்ளான இருதயத்துல தேவனை கனம் பண்ணீங்கன்னா அந்தரங்கங்களை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். மத்தேயு 6 எழுதுறாரு, தான தர்மம் பண்றது, ஜெபம் பண்றது, உபவாசம் பண்றது 3 குறித்து சொல்லும் பொழுதும் திரும்ப திரும்ப வர வார்த்தை என்னன்னா, the God who sees in secret will reward you openly.
அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இங்கே அதான் எழுதியிருக்கு. வெளியரங்கமா உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் தரணும்னா அவர் வெளியரங்கத்தை பார்த்து கொடுக்குறாரு இல்லப்பா, உன் இருதயத்தை பார்க்குறார். அப்ப உங்களுடைய இருதயத்துல தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்தா, உங்க சிந்தனையில பாவம் வரும்போது, உலகம் வரும்போது, உடனே நீங்க ஆண்டவரே என்னை ரட்சிங்கன்னு கூப்பிடுவீங்க. இதுதான் தேவனை கனம் பண்றது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக என் உள்ளத்துல ஒரு சிந்தனை வருது, ஒரு கற்பனை வருது, என்னுடைய கண்கள் இப்படி தப்பா போகுது, என் நினைவுகள் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, உலகத்தை நான் இப்பொழுது அசை போடுறேன், மேன்மையா பார்க்குறேன், உலக இன்பங்களை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், என்னை ரட்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவன் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன் உங்களை ரட்சிப்பார், உங்களை கனம் பண்ணுவார், உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார். எரேமியா 29:11 இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள் தான். 29:11 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, for I know the plans that I have for you. நான் உங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். Plans for welfare and not for calamity, to give you a future and a hope. உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல எதிர்காலத்தையும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படி நான் உங்களுக்கு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறேன். ஆனால் அவங்க அதை அடையாமல் போகும்படிக்கு, அதை அடையிறதும் அடையாதும் உங்கள் கையில் தான் இருக்குது. தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார், நல்ல எதிர்காலத்தை அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். உங்களை பெற்ற பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்களால இயன்ற மட்டும் உங்களுக்கு நல்ல வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல ஒரு திருமணம், அப்படி அவங்க திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் பிள்ளைக்காக நான் இந்த சொத்தை சேர்த்து வைக்கணும். சில பெற்றோர்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே அவங்களுக்கு பாத்திர மண்டத்தை வாங்கி வைப்பாங்க, நகையை வாங்கி வைப்பாங்க. சில பேர் பேங்க்கில் பணத்தை சேர்த்து வைப்பாங்க. சில பேர் சொத்து வீடு அப்படின்னு சேர்த்து வைப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்னத்தையாவது அவங்களால முடிஞ்ச அளவு, ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்களால முடிஞ்ச அளவு, அல்லது நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், அல்லது நல்ல ஒரு திருமணம் அமையணும், இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உலக பெற்றோர்களை குறித்து இது வேதம் சொல்லுகிறது, பொல்லாத பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது ஆவிகளின் பிதா தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதை காட்டிலும் மேன்மையாக கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இதெல்லாம் நமக்கு தெரியுது. அதனால் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் இந்த வாலிப பிராயத்தில் நிச்சயமாக சோதிக்கப்படுவீங்க. நாங்கள் சோதிக்கப்பட்டதை விட நீங்கள் அதிகமாக சோதிக்கப்படுவீங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு வித்தியாசமான வழிகளிலெல்லாம் சாத்தான் தடம் பதிக்க ஆரம்பித்து விட்டான். புதுசாக வெப்சைட்டு, ஆப்ஸு, ஆன்லைனில், இன்டர்நெட்டில். ஒரு காலத்தில் ரேடியோ இருந்தது, அப்புறம் டிவி இருந்தது, அதில் அப்புறம் கலர் டிவி வந்துச்சு, அப்புறம் வீடியோன்னாங்க, அப்புறம் சிடின்னாங்க, அப்புறம் என்னென்னமோ சொன்னாங்க. புதுசாக இப்போ என்னெல்லாம் ஆயிடுச்சு, இப்போ இதுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு. 2 in 1ன்னாங்க, அப்புறம் 3 in 1ன்னாங்க, இப்போ all in 1ன்னு வந்துருச்சு. இதில் பைபிளையும் வச்சுக்கலாம், இதில் வேறு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் சுய கட்டுப்பாட்டோடு கூட இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளில் ஒன்று என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல். என்னது அது? செல்ஃப் கண்ட்ரோல். அதுக்கு தமிழில் இச்சை அடக்கம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கிலீஷில் தனியாக சரியாக சொல்லுங்கள். செல்ஃப்னா என்ன? சுயம். கண்ட்ரோல்னா கட்டுப்பாடு. அப்போ நீங்களே உங்களை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் கண்ட்ரோல். பரிசுத்த ஆவியானவர் நீங்களே உங்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பலத்தை உங்களுக்கு தர வல்லவர். நீங்கள் கேட்டீங்கன்னா கிடைக்கும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதை கேட்குறீங்க? ஆண்டவரே எனக்கு நல்ல மார்க் வேணும், ஆண்டவரே எனக்கு பரீட்சையில் நான் பாஸ் பண்ணணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், அப்புறம் சொத்து வேணும், வீடு வேணும், கார் வேணும், அப்பாச்சி பைக் வேணும். அப்பாச்சி பைக் தானே? இப்படி கேட்டிங்கன்னா அது கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, அதனால கேட்குறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்குறாரு? கேளுங்கள் கொடுக்கப்படும்னா இதை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு சுய கட்டுப்பாட்டை தாங்க, என் கண்களில் இச்சை இருக்குது அதை அடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, என் இருதயத்தில் சிந்தனையில் நான் கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க, இதைத்தான் பார்க்கணும், இதைத்தான் யோசிக்கணும், அப்படி என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, பாவத்தில் விழாதபடிக்கு, உலக நண்பர்களுடைய சகவாசத்தினால் நான் மோசம் போய்விடாதபடிக்கு,
பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு அல்லது வந்து இப்படி செல்ஃபோன் இதுகளுக்கு அடிமையாகாதபடிக்கு படிக்கிற காலத்தில் படிக்கிறதுக்கு ஒர்க் ஒயில் யூ ஒர்க், ப்ளே ஒயில் யூ ப்ளே. அப்போ ஆரோக்கியமான விளையாட்டுக்களை நீங்கள் கொஞ்ச நேரம் விளையாட படிச்சுக்குங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்களா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதாவது வேலை செய்யுங்க. இங்கெல்லாம் தோட்டத்துக்கு தண்ணி விட வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். சும்மா ஒரு அரை மணி நேரம் அப்படி வெளியே வந்து அப்படி ஒரு தோட்டத்துக்கு தண்ணி விடுறது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறது, வீடு குட்டுறதோ பாத்திரங்கள் வருதோ. பெண் பிள்ளைகளாக இருந்தால், நான்லாம் என் பிள்ளைகள்லாம் வளரும்போது ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள்லாம் வித்தியாசம் கிடையாது, 2 பிள்ளைகளுமே பாத்திரங்கள் வரும், 2 பிள்ளைகளுமே கூட்டணும். அது வந்து அவங்களுக்கு படிக்கும்போது ஒரு அரை மணி நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி. வந்துட்டு ஒரு முகம் மூஞ்சியை கழுவிட்டு வீட்டில் பெற்றோர்கள் வந்து விளக்கமாத்த தொடாத, ஐயோ பாத்திரத்தை தொடாத அப்படின்னா அந்த பிள்ளைகளை கெடுக்கிறோம்னு அர்த்தம். அந்த பிள்ளைகள் கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் வேலை செய்ய விடாதீங்க. சும்மா ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு சேஞ்சு. எப்போதுமே இந்த புஸ்தகத்தையும் எழுத்தையுமே பார்த்துக்கிட்டு வீட்டில் வந்து படிக்கணும்னா கஷ்டம். அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உள் வாங்கிக்கிறது ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் அப்படியே போரிங்காக மொனாட்டானஸாக அதே பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து படிக்கும்போது அந்த படிக்கிற பாடங்களையும் அர்த்தத்தையும் உள்வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த கடினமாகி போயிருக்கிற ஒரு நிலம் தரிசு நிலத்தை போல் இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க அந்த அந்த பள்ளிக்கூட சூழல்லேருந்து ஒரு கம்ப்ளீட் டைவர்ஷன் போகும்போது அவங்க வந்து தோட்டத்தை பார்க்குறாங்க, செடி கொடியை பார்க்குறாங்க, தண்ணி விடுறாங்க, அல்லது கூட்டுறாங்க, அல்லது ஒரு பாத்திரம் கழுவுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அல்லது ஒரு சில நீங்கள் விளையாட முடிஞ்சால் ஒரு ஓடி ஆடி விளையாண்டிங்கன்னா கூட ஒரு 1/2 hour ஒரு டைம் வச்சுக்கணும் எல்லாத்துக்கும். அப்புறம் நீங்கள் வந்து பாடத்தை எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தூங்கும்போது உங்களுக்கு தூக்கமும் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணுக்கு வேலை கொடுக்கும்போது அது கண்ணு நரம்பு மண்டலத்துக்கு வேலை கொடுத்து பிரெயினுக்கும் ஒரு ரொம்ப சோர்வை கொண்டு வந்துடும். அதனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய புத்திமதி என்னென்னா, நீங்கள் ஒரு தெளிவான தீர்மானம் எடுங்க. நீங்கள் நாம் வந்து ஒரு பாட்டு படிப்போம்ல ஞானஸ்தானம் போது, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கே நான். சர்ச்சில் இருக்கும்போது தான் அந்த பாட்டு, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்னா இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. வெளியே போயிட்டேன்னா முன்னோக்கே நான் பின்னோக்கே, இங்கிட்டு பார்ப்பேன் இங்கிட்டு பார்ப்பேன். வண்டி இங்கே போயிட்டு இருக்க, சைக்கிள் இங்கிட்டு ஓர கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாழாக போயிடும். அதனால் தெளிவான ஒரு பார்வை உங்களுக்கு வேணும். நான் தேவனுக்கு பின்னாடி போக துணிஞ்சிட்டேன், உலகத்தை பின்னோக்கவே மாட்டேன். பைபிளில் எழுதியிருக்கு, கிரியை செய்கிறதுக்கு வரும் பலன் கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலை செய்கிறவனுக்கு அந்த வேலை நாள் முடிஞ்சிருச்சுன்னா சம்பளம் வந்து அவனுக்கு கடன். வேலை செஞ்சவனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது யார் வேலை வாங்கினோன்னா அவனுக்கு கடன். அப்போ நீங்கள் தேவனை கனம் பண்ணிட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை கனம் பண்ண வேண்டியது தேவனுக்கு கடன். என்னது? கிரியை செய்கிறவனுக்கு வரும் பலன் கிருபை, இரக்கம், தயவு அப்படி கிடையாது. அது என்னது? அது கடன். ஸோ இஃப் யூ ஹானர் காட், காட் வில் ஹானர் யூ. ஏன்னா அவர் யாருக்கும் கடனாளியாக இருக்கவே மாட்டார், நிச்சயமாக சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து தெளிவான ஒரு முடிவெடுங்க. 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம். நான் சொல்கிறேன் இந்த வசனங்களும் அப்படியே மனப்பாடமாக வச்சுக்கணும். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. அதுக்கு என்ன அர்த்தம்? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு இருக்கிறாங்கன்னு தேடல, இந்த வசனம் என்ன சொல்லுது? யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு தேவனை பற்றிய ஒரு உத்தமமான விசுவாசமும் கடவுளுக்கு பயப்படக்கூடிய பயமும் அவங்களுக்கு இருக்கோ, அவங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை காட்டும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும். என் வாழ்க்கையில் நேர்மையாக சொல்கிறேன், எனக்கு ஒரு சின்னஞ்சிறு தேவைகளுக்கு கூட தேவன் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறாருன்னு நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் நினைப்பேன் உள்ளுக்குள்ளே என்ன செய்ய போகிறோன்னு நினைப்பேன், அதுக்குள்ளே ரிசல்ட் எங்கே வந்து நிற்கும். நான் நேற்று நடந்தே சொல்கிறேன், சின்ன விஷயம் ஒன்று. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சிஸ்டர் படுத்திருக்க இடத்துல ஒரு ஃபேன் இருக்கும், அது கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு.
அது 1ல் எடுத்தா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் 2ல் எடுத்தா தான் ஓடிச்சு, இப்போ 3ல் எடுத்தா தான் ஓடுது இல்லாட்டி ஆகுது. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்கள் நினச்சேன் தூசி அடைஞ்சிருச்சு போல, அதுதான் சரியாக ஒரு காலைன்னு எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க எப்போதும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அதை இன்றைக்கி கழட்டி கொடுங்க, நான் அதை க்ளீன் பண்ணுறேன். நாங்கள் கழட்டி கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் அதை சில இதில் கழட்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் கழட்டி நல்லா க்ளீன் பண்ணோம்னேன். மாட்டி பார்த்தா மாட்ட தெரியல. மாட்ட தெரியலன்னா மாட்டிட்டேன், அது சரியாக பொருந்தி வரல, ரெக்க போய் ஃப்ரேமில் உரசுது. அப்படி யோசிச்சுக்கிட்டு சரி என்ன செய்யறதுன்னு தெரியலையே, உள்ளதும் போச்சுடா லொல்லக்கான ஆகிப்போச்சே. அது அப்போ அது 3லையாவது ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ சுத்தமாக ஓடாது, உரசு முளைக்க நினச்சிக்கிட்டு அப்படி சரி மாட்டி பார்ப்போம் அப்படின்னு வந்து திரிகிட்டு இருக்கேன். நம்ம உசிலங்கம்மா செவசியம் பிரதர் ஃபோன் பண்ணுறாரு. பிரதர் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எதுக்குன்னா அவங்க அக்காவை திருவிருந்தில் கலந்துக்கிறதுக்காக பேச வந்தேன்னாரு. நான் என்ன ஃபேனை கட்டி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், இவர் இந்நேரம் வர்றோங்கிறாருன்னு சொல்லிட்டு எப்போ பிரதர் வரீன்னு கேட்டேன். உங்கள் கேட்டுக்கு முன்னாடி தான் பிரதர் நிற்கிறேன்னாரு. அப்படியா பிரதர், சரி வாங்க, சரி பேசிக்கிட்டே நம்ம இதை டைட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன 2 பேர் தானே பேசிக்கிட்டு இருக்க போகிறோம் வாங்கண்ணே. அவர் வந்தோடனே நேரம் வேறு எதுவும் கேட்கல, பிரதர் ஃபேன் ரிப்பேர் பிரதர் கொடுங்க பிரதர், நான் முடி கொடுத்து ரிப்பேர் பண்ணிட்டார் என்ன. நான் சொன்னேன் இல்லை பிரதர் உட்காருங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை பிரதர் கொடுங்க பிரதர், எனக்கு தெரிஞ்ச அந்த அவர் அண்ணன் இருக்கார், கொடுத்தா கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருவாருன்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னாண்டவரே நான் ஃபேன் எப்படி ரிப்பேர் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இவர் வந்து கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறாருன்னு நினச்சேன். இது வந்து ஏதோ தற்செயலாக நடந்து நீங்கள் நினைப்பீங்க. அவர் போய் கொஞ்ச நேரத்தில் அவர் சாயங்காலத்துக்குள்ள எனக்கு அதை கொடுத்துட்டு ரிப்பேர் பார்த்து கொண்டாந்து கொடுத்துட்டாரு. இப்போ அது 1லையும் ஓடுது, 2லையும் ஓடுது, 3லையும் ஓடுது, எல்லாம் ஓடுது. சும்மா ஒரு 70 ரூபாய்க்கு ஒரே ஒரு கண்டென்சர் மட்டும் மாற்றி. எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு சின்ன விஷயம். நீங்கள் நினைப்பீங்க இது யதார்த்தமாக நடந்துருச்சுன்னு. இது மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஒரு காலத்தில் நாட்டரசங்கோட்டைக்கெலாம் சிஸ்டர் வீடுகளுக்கு போவேன். அப்போ ஆரம்பத்தில் அவங்கள வர ஆரம்பித்த புதுசில் போயிட்டு வந்தால் அந்த நாட்டரசங்கோட்டை விளக்கில் வந்து கடையும் கிடையாது, பெட்ரோல் பங்கு கிடையாது. உனக்கு இப்போ அதெல்லாம் இருக்குது, பெட்ரோல் பங்கு பஸ் ஸ்டாப்லாம். ராத்திரி 7 மணிக்கு அங்கே வந்து இன்னும் இருட்டு கருங்குமுன்னு இருக்கும். ஒரு ஆள் நின்றா ஒரு ஆள் தான் நிற்கணும். அங்கிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன். தூரத்தில் வந்து ஏதாவது லைட்டு தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவரேன்னு சோத்திரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அது வந்து ஒரு வேன் வரும், இல்லை ஜீப்பு வரும். ஒரு முறை அவராமம் போயிட்டு நைட்டு 12 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறோம். செவ்வாய்ங்கில் பஸ்ஸே கிடையாது அப்போ காலாயிரவுளுக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப் நின்றுச்சு. ஜெபம் பண்ணிவிட்டு நான் கூட 2 பேர்கிட்ட சொல்லுவேன், இப்போ இந்த போலீஸ் ஜீப்பில் போய் கேட்டு வாங்க. அப்படி கேட்குறதுக்கே உங்களுக்கு விசுவாசம் வேணுங்க. தேவன் வந்து ஏதாவது ஒரு வழி தெரியுது, அதுதானே தெரியுது, போய் கேளுங்க. நான் அந்த பேர் போய் கேட்டார். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை இறக்கி விட ஒரு அந்த டிரைவிங் போலீஸ் மட்டும் நின்றுருக்காரு. அவர் வாங்க நான் ஏற்றிட்டு போகிறேன்ட்டார். போலீஸ் ஜீப்பில் வந்து இறங்கி வந்தோம். எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். நிறையா, 1 2 கிடையாது, எக்கச்சக்கமாக அனுபவிச்சிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட. நான் வீடு கட்டின புதுசில் எங்கள் வீட்டில் வந்து கிரைண்டர் கிடையாது, மிக்சி கிடையாது, பீரோ கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வீட்டை கட்டி முடிச்சிட்டோம், ஒன்றுமே பொருள் கிடையாது. நான் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவியினுடைய சகோதரி சொல்கிறாங்க, நான் அப்போ அன்னைக்கு நான் நினச்சேன் என்னென்னா, ஒரு கட்டில் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா அது வரைக்கும் நான் கீழே தான் படுப்பேன். இப்போ கூட இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து கட்டில் படுக்கிறேன். அதுக்கு முன்னாடி கீழே படுக்கிறது தான் பிடிக்கும், கீழே தான் படுப்பேன். அப்போ நினைக்கிறேன், யாராவது வந்தால் படுக்க வைக்கிறதுக்கு கூட கட்டில் இல்லை, ஒரு கட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நான் பெங்களூர் மீட்டிங் போயிட்டேன். என் மனைவி ஊரில் விட்டுட்டு நான் திரும்பி வரேன். என் மனைவி சொன்னாங்க, எங்கள் அக்கா ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க கட்டில் வாங்கி வச்சோம். அப்போ 1000 ரூபா தான் கட்டில், 1050 ரூபா. எங்கள் அக்கா வந்து எங்கள் பெரிய அக்கா கல்யாணத்துக்கு நான் உனக்கு ஒன்றும் செயலிடி இருந்தா அப்படின்னு 1000 ரூபா கொடுத்தாங்க, எனக்கு கட்டில் வாங்கிட்டு சொன்னாங்கன்னாப்புல. எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன நான் கட்டில் வாங்கினா நல்லா இருக்குமே நினச்சிட்டு பெங்களூர் மீட்டிங் போயிட்டேன். திரும்பி வரேன், எனக்கு கட்டில் காசு வந்துருச்சு. இதெல்லாம் இது 1 2 கிடையாது, சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருப்பேன் நான், அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களில் கூட. ஆனால் தேவன் எனக்கு சொன்னது என்ன தெரியுமா, இந்த சின்னஞ்சிறு விஷயத்தில் நீ யோசிக்கிறதுக்கு மேலாகவே தேவன் உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியுதா உனக்கு. நீ நினைக்கிற உனக்கு வருதுன்னா அப்போ உன் நினைவுகளை தேவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீ நல்லது நினைக்கும் போது மட்டும் அவர் கவனிக்கலை, நீ என்ன நினைக்கிறியோ எல்லாத்தையும் அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கார். தேவன் பேசின வார்த்தையை நான் சொல்கிறேன். ஒரு சின்னஞ்சிறு காரியத்தை கூட நான் நினைக்கிறேன் வருதுங்க. சில இதுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்க கூட மாட்டேன், அப்போ தான் ஜெபம் பண்ண கூட ஆரம்பிச்சிருக்கேன், உடனே பதில் வரும். தானியேல் எழுதியிருக்கு தெரியுமா, தேவனுக்கு பிரியமானவன் நீ ஆனபடினால நீ வேண்ட தொடங்கின உடனே பதில் கிடச்சிருச்சு. நான் தேவனுக்கு பிரியமானவன்னு மார்த்தட்டிக்கிற சொல்ல ஒரே ஒரு காரியத்தை யோசிக்கிறேன், என் மேலே தேவன் அவ்வளவு அக்கறையாக இருக்கிறார். இன்றைக்கும் எனக்கு இன்னது தேவைன்னு நான் கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்போதும் ஜெபம் பண்ணவர் ஆண்டவரே சுகத்தை தாங்க, இந்த நாள் முழுதும் காப்பாற்றிக்கின்னு சொல்லணுமே ஒழிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேர்டனோடு எனக்கு கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. பணம் வேணும் ஆண்டவரே, சுகம் வேணும், பணமும் இருக்குது சுகமும் இருக்குது, அப்புறம் என்னத்தை பணத்தை தாங்க சுகத்தை தாங்கன்னு கேட்க.
எப்படி சொல்ல வரேன்னா, எனக்கு எதுவுமே இன்னது தேவைங்கிற நிலைமையில என் தேவன் என்னை வைக்கவே இல்லை. உங்களையும் அப்படி வைக்க வல்லவராக இருக்கேன். என் வாழ்க்கையிலேருந்து பேசுகிறேன். இஃப் யூ ஹானர் காட், காட் வில் ஹானர் யூ. நான் முற்றிலும் தேறின பரிசுத்தவான் அல்ல. எத்தனையோ விஷயங்களில் தவறுறேன், கோவப்படுறேன். இன்னும் என்னுடைய வார்த்தைகளில், என்னுடைய நடத்தையில் எவ்வளோ மாற்றங்கள் வர வேண்டியிருக்கு. ஆனாலும் கூட தேவன் என் மேலே அவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். அப்போ நான் எனக்கு தேவன் பேசுனது சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன். ஒரு சின்னஞ்சிறு விஷயத்தை நீ யோசிக்கும் போதே தேவன் உன்னை குறித்து கரிசனையாக இருந்து உனக்கு கொடுத்தார் என்றால், உன் சின்னஞ்சிறு நினைவுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை மட்டும் மறந்துடாத. யோபுனுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, 25:3 நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை, 25:3 23:5 தெரியல. அதில் என்ன எழுதியிருக்கோம்னாக்கும், லிவிங் பைபிள் எழுதியிருக்கு. லிவிங் பைபிளில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோபுனுடைய புஸ்தகம் 25:3 அது என்ன வாசிங்க? இல்லை, நான் இந்த சொல்கிறேன். அதாவது God knows every detail of what is happening to you இருக்கும். God knows every detail. எத்தனாவது வசனம்? என்ன பத? அது என்ன வசனம்? God knows every detail of what is happening to me இருக்கும். எனக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால மறந்துட்டேன். இந்த சொல்கிறேன், 23:19. சாரி இல்லை, இந்த சொல்கிறேன். யோபு 23:10 லிவிங் பைபிள் இருந்துச்சுன்னா அதில் போடுங்க அந்த வசனத்தை. லிவிங் பைபிளில் யோபு 23:10 வாசிங்க. என்ன எழுதியிருக்கு? He knows every detail of what is happening to me. பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சின்னஞ்சிறு காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் ஓடக்கூடிய நினைவுகளை அறிந்திருக்கிறார். உங்கள் பயத்தை அறிந்திருக்கிறார். உங்கள் கவலைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் கற்பனைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் நினைவுகளையும் கனவுகளையும் அறிந்திருக்கிறார். உங்கள் நடையையும் உங்களுடைய பாவனைகளையும் அறிந்திருக்கிறார். உங்கள் பார்வையையும் உங்கள் நோக்கத்தையும் அறிந்திருக்கிறார். He is going to judge the secret thoughts and motives. ரோமர் 2:16 அதே லிவிங் பைபிள் போடுங்க. ரோமர் 2:16. ரோமர் 2:16 வாசிங்க. The day will surely come and at God's command Jesus Christ will judge the secret lives of everyone. Their inmost வாசிங்க, inmost சிந்தனைகள், அப்புறம் motives. This is all part of God's great plan which I proclaim. என்னன்னா, நியாய தீர்ப்பு நாளில் தேவன் என்ன இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? தேவனுடைய கட்டளையின்படியே ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கையையும் அவனுடைய உள்ளான சிந்தனைகளையும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதனுடைய உள் நோக்கத்தையும் நியாயம் தீர்ப்பார். விளங்கிட்டீங்களா? உள் நோக்கத்தையும் நியாயம் தீர்ப்பார். எனவே இந்த தெய்வ பயத்தோடு வாழுங்க. பி என்கரேஜ். தேவன் உங்களை நியாயம் தீர்த்து தண்டிக்கிறதுக்கா வரல, ரட்சிக்கிறதுக்கா வந்திருக்கார். நீங்கள் தேவனை உங்களுடைய சிந்தனைகளை கனம் பண்ணீங்கன்னா, அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை ரட்சிங்கன்னு கதறீங்கன்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பார். அவரை கனம் பண்ணுகிறவர்களே, அவருடைய வார்த்தைகளை கனம் பண்ணுகிறவர்களே அவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். நீங்கள் கீழாகாமல் மேலாகிட்டே இருப்பீங்க. இந்த உலகத்தின் பார்வையில் மட்டும் நினைக்க வேண்டாம், எல்லா விதத்துலையும். ஆல்வேஸ் தேவன் ஜெபம் பண்ண சொல்லும்போது அன்றன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை உங்களுக்கு தாரும்னார். உலக பிரகாரமான சாப்பாட்டு கூட ஜெபம் பண்ண சொன்னார். ஏன்னா அதை குறித்து அவர் கரிசனையாக இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் பசித்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ இதுதான் தேவன் கனம் பண்ணுறது. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் எப்படி கனம் பண்ணுறாரு? நீ பட்டினியாக இருக்க மாட்டாய், நீ பசியாக இருக்க மாட்டாய், ஒரு நன்மையும் உனக்கு
குறையப்படாது. ஆமென். இப்படி தேவன் உங்களை கனம் பண்ண வல்லவர். அதனால் உங்களுடைய சிந்தனையில் தேவனை கனம் பண்ணுங்க, தேவனுக்கு பயப்படுங்க, விழுந்தாலும் எழுந்திருச்சிருங்க, உங்களுடைய நம்பிக்கை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே என்னை ரட்சிங்க ரட்சிங்கன்னு சொல்லுங்க. தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் உலகத்தில் உள்ளதான சிங்கம் போன்ற மனிதர்கள், திறமைசாலிகள், பராக்கிரமசாலிகள், பணக்காரர்கள், புத்திசாலிகள், அவங்களுக்கு கிடைக்காத மேன்மையை தேவன் உங்களுக்கு தர முடியும். தேவனுடைய பார்வையில் முடியாத காரியங்கிறது ஒன்றுமே, நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.